முடிவுக்கு வருகிறதா அமெரிக்காவின் ஆதிக்கம், உருவாகும் புதிய கூட்டணி. அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் உலகளவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில் இந்தியா, சீனா, ரஷ்யா தலைவர்கள் சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. சந்திக்க போகிறது. இந்த சந்திப்பு அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கும் முயற்சியாக கூட பார்க்குறாங்க. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் கடந்த ஜனவரி 20ஆம் தேதி அன்னைக்கு பதவியேற்றார். பதவியெடுத்த பிறகு அவர் எடுத்து வரக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் பேச்சு பொருளாக மாறுது, அதிரடியாக இருக்கிறது. அமெரிக்கா மக்களுக்கும் அமெரிக்க மக்கள் கூட ட்ரம்பினுடைய சில நடவடிக்கைகளை எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு குழப்பமான ஒரு நிலையெல்லாம் பலவராக காணப்படுது. சீனா, இந்தியா போன்ற நாடுகளில் ஏற்றுமதி வரை பல தளங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருது ட்ரம்பினுடைய நடவடிக்கை. இந்த நாடுகளுக்கு இடையில் நடைபெறக்கூடிய போர்களிலும் ட்ரம்பினுடைய தலையீடு பேச்சு பொருளாக இருக்குது. ஏதாவது ஒரு நாட்டில் 2 நாடுகளுக்குள்ள சண்டை நடந்தால் நான் தான் அதை சமாதானப்படுத்தி வச்சேன், நான் தான் தீர்த்து வச்சேன் அப்படின்னு ட்ரம்பினுடைய தலையீடு அதுவும் பேச்சு பொருளாகிட்டு வருது. அதே தான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையிலையும் காணப்பட்டது. அமெரிக்க அதிபருடைய அதிரடி நகர்வுகளால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகளுடைய தலைவர்கள் சந்திக்க இருக்காங்க. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளுடைய கூட்டத்திற்கு இடையே இந்த சந்திப்பு நிகழும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. மாறி வரக்கூடிய உலக சூழ்நிலையில் இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் இணைந்து செயல்படணும் அப்படின்னு அண்மையில் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருந்தார். இந்த மாநாட்டை அமெரிக்காவிற்கு எதிரான உலகளாவிய தளத்தை கட்டமைக்கும் களமாக சீன அதிபர் உலகிற்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் செய்தி வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக அமெரிக்க டாலருடைய ஆதிக்கத்தை முறியடிக்க இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகளை கொண்ட பிரிக்ஸ் அமைப்பு முயற்சிப்பதாக ட்ரம்ப் கருதக்கூடிய நிலையில் இந்த 3 நாட்டு தலைவர்கள் சந்திப்பு அப்படிங்கிறது மிகுந்த கவனம் பெற்றதாக. அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையே வர்த்தக போர் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பிரிக்ஸ் நாடுகளுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இடையிலான மோதல் இன்னும் அதிகமாக போயிட்டுருக்கு. சீன அதிபர் ஜி ஜின்பிங், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் மத்திய ஆசிய, மத்திய கிழக்கு, தெற்காசியா, தென்கிழக்கு ஆசியா நாடுகளுடைய தலைவர்களை ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டுக்கு அழைத்திருக்காங்க. இந்த மாநாட்டில் நிறைய நாடுகள் சேர வாய்ப்பு இருக்குது. இது ஜி ஜின்பிங் அமெரிக்காவுக்கு காட்டுற கண்ணாடி மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி, அமெரிக்க அதிபர் பண்ணக்கூடிய செயலுக்கு அவருடைய பாணிகளே பதிலடி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவுக்கு எதிராக சீனா ஒரு பெரிய சக்தியை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த மாநாடு காட்டுது அப்படின்ற மாதிரி இந்த மாநாடு அமெரிக்க கொள்கைகளுக்கு எதிராக ஒருமித்த கருத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. உலகத்தில் பல நாடுகள் முக்கியத்துவம் பெறுவதை இது காட்டும் அப்படின்னு நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த மாநாடு அப்படிங்கிறது உறுப்பு நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை அதிகரிக்கும், இந்தியாவுக்கு சீனாவுக்கு இடையே இருந்த எல்லை பிரச்சனையை இது குறைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த மாநாட்டில் இந்தியா, சீனா இராணுவ வீரர்களை திரும்ப பெறவும், வர்த்தக விசா கட்டுப்பாடுகளை தளர்த்தவும் வாய்ப்பு இருக்கும். இதனால் பருவநிலை மாற்றம் போன்ற விஷயங்கள் 2 நாடும் சேர்ந்து செயல்படலாம். உலக பொருளாதாரம் மாறி வருது. அமெரிக்க டாலருடைய ஆதிக்கத்திற்கு மிகப்பெரிய சவால்களில் ஒன்று பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய பிரிக்ஸ் நாடுகளிலிருந்து வருது. ஆரம்பத்தில் அமெரிக்க டாலரை சார்ந்திருப்பதை குறைக்க ஒரு பொதுவான பிரிக்ஸ் நாணயத்தை அறிமுகப்படுத்துவது இந்த அமைப்பினுடைய நோக்கமாக இருக்கு. புதிய முன்னேற்றங்கள் இந்த லட்சிய திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய பரிந்துரைக்கிறது. அமெரிக்க டாலருடைய ஆதிக்கத்தை முறியடிக்க இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகளை கொண்ட பிரிக்ஸ் அமைப்பு முயற்சிப்பதாக ஏற்கனவே ட்ரம்பும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில தான் இந்த 3 நாட்டு தலைவர்கள் சந்திப்பு அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறுது. அதோடு இந்த மாநாட்டில் குறைந்தபட்சம் வடகொரியா, ஜப்பான் உள்ளிட்ட 26 நாட்டு தலைவர்கள் பங்கேற்க இருப்பதாக கூட செய்திகளாக வந்திருக்கு. இந்த சந்திப்பு அமெரிக்க பொருளாதாரத்திற்கு ஒரு அச்சத்தை தரும் அப்படின்னும் சொல்லப்படுது. 2 முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்க டாலருக்கு முதல்ல அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தை ஒடுக்கணும் அப்படின்னா அமெரிக்காவுடைய டாலரை முதல்ல ஒடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஆலோசனை மிக தீவிரமாக போயிட்டுருக்கு. பிரிக்ஸ் நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய நாணயத்தை உருவாக்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்திருக்கு. அதே போல் அது தொடர்பான ஆலோசனைகள் போயிட்டுருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு வேளை, ஏன்னா இப்போது இந்தியா இன்னொரு நாட்டுக்கிட்டேருந்து ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னாலும், இந்தியா இன்னொரு நாட்டுக்கு ஒரு பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னாலும், எந்த உலக நாட்டிலையும் எந்த நாட்டுக்கும் கொடுக்கல் வாங்கல நாணயமாக பயன்படுத்தப்படுவது அமெரிக்க டாலர் தான் பொதுவான நாணயமாக பார்க்கப்படுது.
ஆனால் அதனால தான் அமெரிக்கா ரொம்ப ஆதிக்க மனப்பான்மையோடு நாங்கள் சொல்கிறது தான், நாங்கள் தான் வல்லரசு அப்படிங்கிற மனப்பான்மையோடு இருக்காங்க. முதல்ல அதை உடைக்கணும் அப்படின்னா அமெரிக்காவின் டாலரை உடைக்கணும். அப்போது பரஸ்பரம் பிரிக் நாடுகளுக்குள்ளே மேற்கொள்ளக்கூடிய வர்த்தகங்களுக்கு அமெரிக்க டாலரை பயன்படுத்தாமல் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொதுவான நாணயத்தை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அது சக்ஸஸ் ஆனால் அமெரிக்காவுடைய ஆட்டத்தில் பாதி அதை குட்டைச்சா மாதிரி ஆகிடும். மீதி பாதி அப்படிங்கிறது முக்கியமான உலக நாட்டு தலைவர்கள், சீனா, ரஷ்யா, இந்தியா போன்ற முக்கியமான உலக நாட்டு தலைவர்களுடைய சந்திப்பு நடக்கிறது. அந்த சந்திப்பில் கூட இது குறித்து பேசப்படலாம். மற்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக ஓரணியில் நின்று நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தால் மீதி பாதி ஆட்டமும் அடக்க முடியும் அப்படிங்கிறதும் சாத்தியமான கூறுகளாக இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும்.